மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஓகே இதுலேருந்து அவங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தெரிஞ்சிடும். பிஎஃப்பை பார்ஷியலாக விட்ரா பண்ணலாம். நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணுறதே கிடையாது. அப்பப்போ பிஎஃப்ல லோன் போட்டு அவங்களோட அன்றாட சமயத்துக்கு ஒரு முக்கியமான தேவைகளுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப வெரி 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 ஒரு வி கேன் அனலைஸ் தட் அட்லீஸ்ட் ஒரு 50-50ன்னு வச்சுக்கலாம். பட் இந்த 50% எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய நம்பர். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 50% எதிர்க்கிற நம்பர்களுக்கு வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலத்தில் அவங்களோட நீடுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஎஃப்லேருந்தே ஃபஸ்ட்டு உங்கள் பணத்தை எடுக்காதீங்க. ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட இந்த பணம் உங்களுக்கு பத்தாது, அதை தவிர வேறு மாதிரியான முதலீடாக கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹைலைட் ஒண்டி சொல்லிடுறேன். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் லோன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா லோன் எடுக்கலாம். இல்லை உங்கள் பசங்களை படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா லோன் எடுக்கலாம். வீடு கட்ட போகிறீங்கன்னா லோன் எடுக்கலாம். ஃபாரின் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா அதுக்கு லோன் கொடுக்கலாம். ஆனால் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் சார், அதுக்கப்புறமா என்னோடய ரிட்டையர்மெண்ட் செலவுக்கு பின்னாடி இருக்கிற 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் யாருமே தரமாட்டாங்க. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே அவரோட லோன் எலிஜிபிலிட்டியே என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. ஏன்னா அவருக்கு இன்கம் கிடையாது. ஸோ இந்த விதமான ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இஸ் மேண்டேட்ரி. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.